வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட 3 அமைச்சர்கள் காரணம் என்ன? திமுகவில் தொடர்ந்து பயணிப்பார்களா அல்லது திமுகவில் இருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும், அமைச்சர் ராமச்சந்திரன், அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர்கள் பதவி சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனால் திமுகவின் மற்ற அமைச்சர்களுக்கு தொந்தரவு செய்யும் விதமாகவும் பாஜகவிற்கு மறைமுக ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகவும் இவர்களது 3 நபர்கள் பதவி பறிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானை எடுத்துக்கொண்டால் நேரடியாகவே திமுகவின் மூத்த அமைச்சராக இருந்த KN நேரு மற்றும் பொன்முடி இவர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் அவர்களுக்கு எதிராக திமுகவில் மிக மோசமான ஒரு நடவடிக்கையை செய்ததன் காரணமாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பால்வளத்துறை அமைச்சராக பணியாற்றிய மனோ தங்கராஜ் அவர்களது பதவியும் தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் தகவல் நுட்ப தொழில் அமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பிறகு அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது இவர் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் அமைச்சராக இருந்தபொழுது சிறப்பாகத்தான் செயலாற்றினார். இருந்தாலும் துறை ரீதியாக பல பிரச்சனைகளும் மனோ தங்கராஜுக்கு எதிராக இருந்ததன் காரணமாக ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றதன் காரணமாக தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர்கள் 3 நபர்களும் திமுகவில் உள்ள அடிப்படை பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் தனது கவனத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு உயர் பதவி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவின் கொறடாவாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முன்னாள் அமைச்சரான ராஜேந்திரன் அவர்களை தற்பொழுது பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். மேலும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜாக இருக்கட்டும், திமுகவின் முன்னாள் அமைச்சர்களை எதிர்த்து கொண்டதுதான் தற்பொழுது இவர்களது பதவி பறிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் கொடுக்கப்பட உள்ளதாகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாகவும் இன்று மாலை பதவி பிரமாணத்தை RN ரவி அவர்கள் செய்து வைக்கிறார். இதனால் தமிழகத்தில் மாற்றங்கள் நிகழுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.